வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பழம்பெரும் நடிகை திடீரென மரணம், சோகத்தில் திரைத்துறை, அதிர்ச்சி அடைந்து போன ரசிகர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பழம்பெரும் நடிகை கனலதா உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்து போனாங்க சில நாட்களுக்கு முன்பு. இவர்களை பற்றி இப்போது மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவருக்கு வயது 63. 360 படங்களுக்கு மேல் நடித்துள்ள கனலதா பார்க்கின்ஸ் என்ற நடுக்க நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அவங்க திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்துல உயிரிழந்து போனாங்க. குணச்சித்திர நடிகையான கனலதா 1960ஆம் ஆண்டு கொல்கத்தால பரமேஸ்வரன் பிள்ளை மற்றும் சின்னம்மா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தாங்க. இருவருக்குமே சினிமா மீது ஆர்ந்த ஆர்வத்தால் சினிமாவில் நடிக்க வந்தாங்க. பிரியம், கண்ணளித்தி போடும், தொட்டு, ஸ்டாலின் சிவதாஸ், வர்ணகப்பக்கிட்டு, ஸ்படிகம், கிரீடம், ராஜாவின் மகன் போன்ற மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றாங்க. தமிழ்ல இவங்க பிரசாந்த் நடித்த உனக்காக பிறந்தேன், பாசில் இயக்கிய கற்பூரம் முல்லை, சுந்தர்சியின் இருட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தனது 4 சபாத்களாக மலையாள, தமிழ், தெலுங்கு மொழியல்ல 360க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு இவர் பூக்காலம் என்ற மலையாள படத்துல நடித்திருந்த மூலம் இதுவரை இவங்க கடைசி திரைப்படமானது. மலையாள சினிமா துறையில மிகவும் திறமையான நடிகையாக இவங்க தனது 22 வயதில் திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து அவரை விட்டு பிரிந்து 16 ஆண்டுகளாக தனியாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. தம்பதிக்கு குழந்தையே இல்லை. 2021ஆம் ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடுத்து தனது சகோதரி விஜயம்மா வீட்டில் இருந்தாங்க. ஆரம்பத்தில் தூக்கமின்மை அவதிப்பட்டு வந்த இவங்க பிறகு பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்து தெரிய வந்தது. இதையடுத்து இவங்க இந்த நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில கனலதா நேற்று சமீப காலத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலேயே உயிரிழந்து போனாங்க. அவரது மறைவு திரைத்துறையை அதிர்ச்சியில் அளித்தது. மூத்த பழம்பெரும் நடிகையான கனலதாவின் மறைவுக்கு பலருமே இளையதத்தின் வாயிலாக தங்கள் இரங்கலையும் தெரிவித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலகில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில இவங்க எப்படி இறந்து போனாங்க என்று நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில அவங்களுடைய மருத்துவ அறிக்கையானது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அதாவது அவங்க உடல்நலம் சரியில்லாமல் கடந்த 3 வருடங்களாக பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. கனலதா தூக்கமின்மை, மாரடைப்பு, மூளைச்சாவு போன்ற நோய்களால் அவதிப்பட்டு வந்த இவங்க அதிகமாக சர்க்கரை நோய் இருந்ததால் இவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு இப்படி திடீரென இறந்து போனதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எந்த சந்தேகமே இல்லாமல் இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.